போலீஸ் தான்டா ஒன்னா 50 மீட்டருக்கு இங்கே பேசிட்டு நீ போயிருன்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன இதுக்கு நீ அங்க உள்ள போன? சிறப்பு படை என்ன சிறப்பு படை? டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறது, மின்சார கம்பங்கள்ல ஏறுறது, வீட்டு மாடியில் ஏறுறது, அந்த கூரைக்கு மேல ஏறி பொத்துன்னு அந்த செப்டிக் டேங்க் உடைஞ்சு விழுந்து 10 பேர் செத்து இருக்கான். ஒரு ஒழுங்கில்லாத ஒழுங்கீனமான ஒரு தரைகட்ட கூட்டமாக இந்த கூட்டம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை ஃபெலிக்ஸ் அவர்களும் இந்த மாதிரியான நபர்களையும் கூட்டிட்டு சாட்சி சொல்றாங்க. இது ஒரு மாபெரும் சக்தி. இந்த சக்தி வரணும், அரசியல் மாற்றம். என்ன அரசியல் மாற்றத்தை நீங்க புடுங்க போறீங்க? முதல்ல அரசியலை கத்துக்குங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுங்க. தொண்டர்களை விட மோசமாக தலைவர் இருக்கிறாரு. இப்படிதான் நடக்கும். அப்போ இதுக்கு துதி பாடுறதுக்கு ஒரு கூட்டம். நீங்க அரசாங்கத்தை குற்றம் சாட்டுங்க, அரசாங்கத்தின் மீது தவறு இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா உங்க தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்த உங்க தலைவருக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? கரூர் மாவட்டத்தினுடைய தொடக்கத்திலேருந்தே 3000-4000 மக்களை பின்னால இழுத்து கொண்டு வந்த உங்க தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு?